வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கை தோல் சீவி இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும். ஒரு 5-6 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயை வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு செவந்துச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இந்த மிளகா நெடி போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்பப்போ திறந்து பார்க்கலாம் வெந்துடுச்சான்னு. தொட்டு பார்த்தா நல்லா அமுங்கும். நெசுங்கிச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்படி தொட்டு பார்த்தா அப்படி நெசுங்கணும். இது அமுங்கணும். நல்லா வெந்துடுச்சு. அடிக்கடிக்கு நடுவில் ஒரு 2 வாட்டி கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்குல மாவு சத்து இருக்கிறதுனால குழந்தைங்க வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட வெயிட் ஏறும். ப்ரோட்டீன் சத்தம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. டெய்லியே குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளி சாதம் எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.